இம்மக்களுக்கும் சமநீதிகள் போராடி கோட்டை சிங்கம் ராஜேஷ் சூப்பர் மாடு சூப்பர் மாடு வெற்றி பெற்றது. மாடு வெற்றி பெற்றது. ദക്ഷിണേന്ത്യയുടെ ഭക്ഷ്യകലവറയാണ് തമിഴ്നാട്. മണ്ണും മഹിഷവും മനുഷ്യനും ഒന്നിക്കുന്ന കൃഷിഭൂമികൾ കൊണ്ട് സമ്പന്നമായ ഒരു സംസ്ഥാനം. കൃഷിയുമായി ഇഴചേർന്ന് കിടക്കുന്ന തമിഴ് മക്കളുടെ ഹൃദയതാളമായ ഒരു സാംസ്കാരിക വിനോദമാണ് ജല്ലിക്കെട്ട്. BC 2500-നും 1500-നും ഇടയിലുള്ള മോഹൻജദാരോയിലെ ഗുഹാചിത്രങ്ങളിൽ ജല്ലിക്കെട്ടിന് സമാനമായ ചിത്രങ്ങൾ കണ്ടെത്തിയിട്ടുണ്ട് എന്നത് ഈ ആഘോഷത്തിൻ്റെ കാലപ്പഴക്കം എടുത്തു കാണിക്കുന്നു. തമിഴ്നാട്ടിലെ നീലഗിരിയിലും പളനിയിലും തൂത്തുക്കുടിയിലും നൂറ്റാണ്ടുകൾ പഴക്കമുള്ള ഗുഹാചിത്രങ്ങളിലും പെയിൻറ്റിങ്ങുകളിലും ജല്ലിക്കെട്ട് கண்டத்திட்டு. தை பொங்கல், அதாவது தை திருநாள் உழவர் திருநாள் தை திருநாள் தான். தை 1ஆம் தேதி தான் எங்களுக்கு விசேஷமாக இருக்கும். எங்களுக்காக வருஷம் பூரா உழைச்சிக்கிட்டு இருக்க காளைகளுக்கு நாங்கள் ஒரு முக்கியத்துவம் கொடுக்கறதுக்காக தை திருநாள் தை 1ஆம் தேதி எங்கள் ஊரில் சாமி கும்பிடுவோம். அந்த காளைகளை அலங்கரித்து அதுக்கான மரியாதை செஞ்சு அதை ஒரு எங்களோட கிராமத்தில் மந்தைன்னு ஒரு இடம் இருக்கும், பொது இடம். அந்த எங்கள் ஊரில் ஒரு 100 குடும்பம் இருக்கையில் 100 பேருடைய மாடுகளும் வந்து அது சிறப்பு விதமாக ஒரு நிகழ்ச்சி மாதிரி நடத்தும். அதாவது ஜல்லிக்கட்டுன்னு இன்றைக்கி சொல்கிறோம், அன்னைக்கு காளை விடுறது. ஜல்லிக்கட்டுன்றது தனி மாடு கிடையாது, நாட்டு மாடுகள். எங்கள்கிட்ட உழவு மாடு இருக்கும். வயக்காட்டுக்கு இன்றைக்கி மிஷினரி டிராக்டரு அந்த மாதிரி இதெல்லாம் இன்றைக்கி அதிகமாக வந்துருச்சு. நாகரிகங்கள் பெருக அந்த மாட்டோட கலாச்சாரம் எங்களுக்கு குறைஞ்சிச்சு. மாட்டோட கலாச்சாரம் எப்படி குறையுதுன்னா, எங்களுக்கு ஒரு வயக்காட்டில் உழுகணும்னா அப்போ கிட்டத்தட்ட ஒரு 10 ஜோடி 5 ஜோடி அப்படின்னு. இப்போ 5 ஜோடினா 10 மாடு வரணும். அந்த 10 மாடு உழவு பண்ணுறது ஒரு நாள் ஃபுல்லாக ஒரு ஓட்டு, 2வது ஓட்டு, 3வது ஓட்டுன்னு ஓட்டி இதுக்கப்புறம் எங்களுக்கு இந்த தை மாதத்தில் அறுவடை 2 போகம் அறுவடை முடித்து எல்லாம் அமைதியாக இருக்கிற நேரத்தில் அந்த மாட்டுகளுக்காக நாங்கள் கொடுக்குற ஒரு எனர்ஜி, நாங்கள் அவங்கள அழகு பார்த்து அன்றைக்கி சோடிச்சு இதை ஜல்லிக்கட்டாக அந்தந்த ஊரில் எல்லா கிராமத்துலேயும் ஒவ்வொரு நாள் இந்த பொங்கல் 3 நாள் வாழில் ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு இடத்துல ஜல்லிக்கட்டு நடந்துக்கிட்டே இருந்துச்சு. കാശ എന്നർത്ഥം വരുന്ന സല്ലി എന്ന പദവും പൊതി എന്നർത്ഥം വരുന്ന കെട്ട് എന്ന പദവും കൂടി ചേർന്നാണ് ഇന്ന് ഉപയോഗത്തിലിരിക്കുന്ന ജല്ലിക്കെട്ട് എന്ന പദം ഉരുത്തിരിഞ്ഞതെന്ന് കരുതപ്പെടുന്നു. കാളയുടെ കൊമ്പിൽ കെട്ടിയിട്ടിരിക്കുന്ന നാണയങ്ങളടങ്ങിയ കിഴി അതിനെ കീഴ്പ്പെടുത്തുന്നവർക്ക് സ്വന്തമാക്കാമെന്നതായിരുന്നു ஜல்லிக்கட்டிൻ്റെ ஆദ്യ ரூபம். நான் 11 வயசுலேருந்து ஜல்லிக்கட்டு போய்கிட்டு இருக்கேன். அப்போயெல்லாம் ஜல்லிக்கட்டு என்பது ஒரு ஊர் திருவிழாவில் ஒவ்வொரு அனைத்து சமூகத்தினரும் சேர்ந்து ஒரு நாள் நிகழ்ச்சியாக அந்த ஒரு கோயில் திருவிழாவாக கொண்டாடக்கூடிய விழாவாகத்தே ஜல்லிக்கட்டு இருந்துச்சு. நம்ம ஊர் பக்கத்தில் ஒரு திருவிழா நடந்தாங்கன்னா அந்த ஊரில் அந்த ஒரு ஜல்லிக்கட்டு நிகழ்ச்சி நடக்கும். நம்ம ஊர்லேருந்து சொந்த பந்தம், மாமி மச்சினி, சித்தப்பா சித்தி, பெரியப்பா, அண்ணன் தம்பின்ட்டு இப்படி ஒரு ஒற்றுமையை கொண்டாடுவோம். இங்கேருந்து நம்ம எங்கள் ஊர்லேருந்து அந்த ஊர் திருவிழாவுக்கு மாடு போக்கும். அதை வெத்தலை பாக்கு வச்சு அழைப்பாங்க. அங்கே அழைச்சிட்டு போய் வேட்டி துண்டு இதுக போட்டு ஆளாச்சி எடுத்து ஒரு சிறப்பாக வழி நடத்தி சென்று அங்கே போய் எருதட்டு நிகழ்ச்சியை நடத்துவாங்க. எங்கள் ஊரில் பூர்வீகமாக ஒரு கோயில் குலதெய்வம் இருக்கும். எங்கள் ஊர் தெய்வம், அது ஊர் காவல் தெய்வம். அதுக்கு ஒரு காளை மாடு நேர்த்திக்கடனுக்காக விட்டுருவாங்க. யார் வேணாலும் விடலாம். அதில் நல்லா வர்ற காளையில் நாங்கள் கிராம மக்களாக, கிராம இளைஞர்கள் மக்கள், கிராம கமிட்டியால் மூலமாக அந்த காளையை ஊருக்குள்ளே இருக்கும். அந்த காளையை ஜல்லிக்கட்டு, பக்கத்து ஊரில் ஜல்லிக்கட்டு நடக்குது
அப்படின்னு சொன்னால் அந்த எங்கள் காளையை, எங்கள் ஊர் காளையை நாங்கள் தயார்படுத்துவோம். எப்படி தயார்படுத்துவோம்? அது ஃப்ரீயாக தான் இருக்கும், எப்பயுமே அவுத்து விட்டு தான் இருக்கும். அந்த நேரத்தில் போய் அதை விரட்டி பிடிச்சி அந்த கோயிலுக்கு கொண்டு வந்துடுவோம். கோயிலில் கொண்டு வந்து கவுரு ஊரில் அலங்கரித்து சிங்காரித்து மாலைகளெல்லாம் போட்டு துண்டு விட்டுலாம் கட்டி அது எங்கள் கோயிலில் வந்து சாமி கும்பிட்டு பூசாரி கும்பிட்டு பூஜை பண்ணி துண்ணூரை போட்டு அதை நான் அப்படி இளைஞர்களாக நாங்கள் பிடிச்சிட்டு போயிடுவோம். எங்கள் தாத்தா காலத்துலேருந்து மாடு வளர்த்துருக்காங்க. ஆனால் எங்கள் அப்பா காலத்தில் மாடை விட்டுட்டாங்க. அதுக்கப்புறம் நாங்கள் இந்த மாட்டை எடுக்கணும், மாடை வளர்த்து கொண்டு வரணும்னு எங்களுக்கு ஒரு ஆசை. மித்தவங்கெல்லாம் மாடை பிடிச்சிட்டு போகிறப்ப நம்ம என்னைக்கு இந்த மாடுகளை வாங்கி நம்ம என்னைக்கு அவுக்கணும் அப்படின்ற ஒரு ஆசை இருந்துச்சு. அதை பார்த்து நாங்களும் எங்கள் அப்பா சொல்லுவாங்க, பெரியவங்கெல்லாம் சொல்லுவாங்க, காளையை வாங்கி அந்த இதுலேருந்து எனக்கு ஒரு பிரியம் வந்துச்சு. காளையை வாங்கி நாங்கள் எங்களுக்கு வளர்த்தோம். ஒரு திருவிழாவில் நடக்கிற ஜல்லிக்கட்டுக்கு வந்து ஒரு 500 மாடு கொண்டு போகிறாங்கன்னா அந்த 500 மாடை முறைப்படி பதிஞ்சு டாக்டர் செக்கப் பண்ணி அந்த மாடை செலக்ட் பண்ணி அதை வாடி கொண்டு வந்துடுவாங்க. அதே மாதிரி தான் வீரர்களும் இன்றைக்கி எல்லா வீரர்களும் பங்கேற்றுக்கிற முடியாது. அந்த வீரர்களை செலக்ட் பண்ணி 18 வயசுக்கு இல்லாமல் கம்மியாக இல்லாத பையனை செலக்ட் பண்ணி அவங்கள கூப்பிட்டு வந்து முறைப்படி அவங்கள மருத்துவ சோதனை செஞ்சு அவங்களுக்கு உரிய உயிர் காப்பு வசதிகள் செஞ்சு கொடுத்து அவங்கள முறைப்படி இறக்கி விட்டு மாடை நம்ம அவுக்கிற மாடை அவங்க பிடிச்சிட்டாங்கன்னா வீரருக்கு பரிசு. நம்ம காளைகள் பிடிபடாமல் ஒரு 100 மீட்டர் ஒரு கொடிக்கம்பம் நட்டியிருப்பாங்க, அதை நம்ம ஜெயிச்சிருச்சுன்னா அதுக்கு இப்போ பரிசு. இப்படி வச்சு ஒரு திருவிழாவாக அந்த ஜல்லிக்கட்டு இன்றைக்கி நடந்துக்கிருக்கு. இதை வந்து எல்லாரும் எப்படியோ பேசுவாங்க. இதை வந்து அதை செய்கிறாங்க, இதை செய்கிறாங்க, இதுக்கு வந்து சாராய ஊற்றி கொடுக்குறாங்க, மாத்திரையை போடுறாங்க, இதை துன்புறுத்துறாங்க. அத்தனையும் தவறு. நாங்கள் எங்கள் மாடு வளர்க்குறோம். எனக்கு பின்னாடி எங்கள் மாடு நின்றுக்கிட்டு இருக்கு. இதை நாங்கள் எப்படி வளர்க்குறோன்றது எங்களுக்கு மட்டும்தான் தெரியும். வேணும்னா அந்த அமைப்பை சார்ந்தோ இல்லை பார்க்குறவங்களோ வந்து நில்லுங்க. அவங்களுக்கு என்னென்னலாம் கொடுத்து வளர்க்குறோம், எப்படியெல்லாம் வளர்க்குறோம்னு வந்து பாருங்கள். அவங்களுக்கு அந்த ஒரு நாள் அவங்கள ஃப்ரீடமாக விடுறோம், அவ்வளோதான். அதுக்கு எந்த ஒரு துன்புறுத்தலும் கிடையாது, எந்த கஷ்டமும் கிடையாது, அவங்களுக்கு எந்த தொந்தரவும் கிடையாது. இந்த ஒரு நாளுக்காக நாங்கள் வளர்க்குறோம், அந்த ஒரு நாள் என்ஜாய் பண்ணுறோம். இது வெறும் ஜல்லிக்கட்டாக மட்டும் எல்லோரும் மக்கள் பார்க்குறாங்க, அது அப்படி கிடையாது. இது எங்கள் விவசாயத்தோட ஒன்றிணைஞ்சது தான் அந்த ஜல்லிக்கட்டு. ஏன்னா நாங்கள் விவசாயம் பண்ண காளைகளை தான் நாங்கள் ஜல்லிக்கட்டுக்கு பயன்படுத்துகிறோம். அன்றைக்கி வந்து உழவுக்கு பண்ணி மாட்டுக்கு ஒரு திருவிழா மாதிரி கொண்டு வந்து அதை ஒரு நாளாக கொண்டு வந்து அதை கொண்டாடுறேன்னு சொல்லி தான் ஜல்லிக்கட்டையே நாங்கள் அந்த காலத்தில் முன்னோர்கள் கொண்டு வந்தது. அதனால தான் அந்த வேடிக்கைக்கு போகிறப்ப எங்களுக்கு அந்த ஒரு 3 நாள் 4 நாளைக்கு முன்னாடி நாங்கள் விரதம் இருந்து தான் மாடை வைப்போம். ஏன்னா அந்த ஒரு சாமின்ற ஒரு இதான தெய்வம் தான் அதுவும். அந்த தெய்வத்துக்காண்டி நாங்கள் 3 நாள் விரதம் இருந்து தான் வைப்போம். சில பேர் ஒரு மாதிரி விரதம் இருப்பாங்க. நாங்கள் எங்களுக்கு ஒரு 3 நாள் இருந்தாலே போதுன்ற மாதிரி நாங்கள் எடுத்துக்கிடுவோம். வேடிக்கைக்கு முன்னாடியே நல்லா நாங்கள் நீச்சல் பயிற்சி, மாட்டுக்கு தீவனம் ஃபுல்லாமே ஹெல்த்தியான தீவனம், பருத்தி விதை, பேர்ச்சம்பளம், இப்படி இந்த மாதிரி தான் இது நாங்கள் ஊட்டச்சத்து கொடுப்போம். இந்த இடத்துடைய பேர் வந்து கீழக்கரை. இது கட்டுனது வந்து 2023 கலைஞர் 100ஆண்டு விழா. ஆனால் இதுக்கு பேர் வந்து ஏறுதழுவுன்னு வச்சுருக்காங்க. இந்த வழியில் தான் வரோம். இதே 11 சுற்று இருக்குது. 11 சுற்றுலையுமே வந்து இந்த வழியாகவே வந்துடும். கடைசியில் கணக்குள்ளே வரும்போது ஒரு மாட்டுக்கு வந்து 4 பேர் மட்டும்தான் உள்ளே விடுவாங்க. கௌரவ கொடுத்தாச்சுன்னா டோக்கன் நம்ம பேர், மாட்டுடைய உரிமையாளர் பேர், எந்த ஊர், அந்த பேரை வாசித்து கத்திடுங்க, கத்தியை வச்சு அறுத்துருவாங்க. வீரர் 2 பக்கமே நிற்பாங்க, அவங்க பிடிக்கிறது தான். ஜல்லிக்கட்டில் வந்து 3 விதமான ஜல்லிக்கட்டு இருக்குண்ணே. ஒன்று வாடி, இன்னொன்று வாடம், இன்னொன்று விரட்டு. இந்த வாடின்றது எப்படின்னா ஒரு ரூம் இருக்கும், அதுதான் வாடி வாசல். அந்த ரூமுக்குள்ளே தான் மாடு வரும், அதை நாங்கள் வெளியேண்டு பிடிக்கணும். இந்த விரட்டுன்றது வந்துன்னு எப்படின்னா பொட்டல் சுற்றி இதாக தான் இருக்கும், பொட்டலாக தான் இருக்கும். அங்கே மாடை ஊற்றுடுவாங்க. அது வந்து எங்கிட்டு போகுது வருது என்னன்றது தெரியாது. அதை பார்த்து பிடிக்கிறது தான் அதில் உள்ள வீரம். இன்னொன்று வந்து வடம்ன்றதுண்ணே. சென்டரில் வந்து ஒரு அம்மிக்கலை வச்சு அதில் கவுறு கட்டி உள்ளே மண்ணுக்குள்ளே இறக்கி அதை கவுரில் கட்டி விடுவாங்க. அது வந்து ஒரு குறிப்பிட்ட தூரம் தான், அது வந்து சுற்றிக்கிட்டே வரும், டைம் இருக்கும். அந்த 20 நிமிஷத்துக்குள்ளே பிடிக்கணும் அப்படின்றதான் அது. இந்த மாட்டோட பேர் வந்து வெள்ளையன். இந்த மாடு வந்து வடத்துக்கும் போகும், வாடிக்கும் வைப்போம். வடத்துலையும் ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் வரைக்கும் சிறப்பாக ஆடும். அங்கிட்டும் இங்கிட்டும் பார்த்து கொம்பு தூக்கி தும்முளி தூக்கி காலை கையை அடித்து நல்லா சிறப்பாக ஆடும். அதே போல் இது வடத்துக்கு ரெடி பண்ணுறது வாடிக்கு அவுக்கலாம்னு ரெடி பண்ணி வாடிக்கு அவுத்தோம். வாடிலையும் ஒவ்வொரு வேடிக்கையிலையும் ஒவ்வொரு ஸ்டைலாக வரும். ரைட் சைடு கட்ட வந்தால் லெஃப்ட் சைடில் அடித்து காலை தூக்கி போட்டு போகும். அதே போல் வந்தோம்னா எல்லை கொட்டுட்டு வந்தோம்னா லைட்டாக ஒரு பார்வை நம்மளை பார்க்குதா இல்லை பிடியாரங்களை பார்க்குதான்றது தெரியாது.
ஒரே வாடியில் இது ஒரு மாதிரி போகும், இன்னொரு வாடியில் இன்னொரு மாதிரி போகும். பிடிக்காரர்களும் அவ்வளோ இதாக பிடிப்பாங்க. இந்த மாடு வருது, இந்த மாடை பிடிச்சே ஆகணும்னு சொல்லி அந்த ஒரு ஆக்ரோஷமாக இருப்பாங்க. அவங்களுக்கு தகுந்த மாதிரி நாங்கள் மாடுகளையும் ட்ரைனிங் பண்ணி கொண்டு போய் வைப்போம். ஸோ அவங்க பிடிக்கிறதுக்கு நாங்கள் வந்து மாடை கொண்டு போய் எங்களை மாடை பிடிச்சாதான் எங்களுக்கு ஆசை. ஏன்னா எங்கள் மாடு குத்தணும் அவங்கள நாங்கள் நினைப்போம், அவங்க வந்து மாடை அணையணும்னு நினைப்பாங்க. இதுதான் மாட்டை வந்து தழுவுறது தான் ஏறு தழுவுதல்ன்ற பேரே வந்தது. வாரம் ட்ரைனிங் எடுப்போம்னே. மாடு எப்படின்னா வாரத்தில் சும்மா நம்ம ஊர் மாடை மட்டும் போட்டு சும்மா விளாடுவோம். அப்போது நல்லா விளாடுவோம். காலையே எது பிசைந்தாலும் அன்னைக்கு போய் சுளுக்கு எடுத்துகிட்டு வந்து நல்லா தயாராக இருப்போம்னே. தள்ளிட்டு போகிற காலைல சாப்பிடுவோம். அடுத்து ஒரு நாள் முழுக்க சாப்பிடவே மாட்டோம். அதானே எங்களுக்கு இது. மாடு பிடிச்சாலும் ரொம்ப இதாக இருக்கும். பிடிக்க தட்டிக்கு சாப்பிடவும் மாட்டோம். போயிட்டு தள்ளிட்டு வாடிக்குள்ளே போயிட்டு வந்தால் தான் சாப்பிடுவோம்னே. அதுக்கப்புறம் எந்த கறி எதுவுமே சாப்பிட மாட்டோம். ஜல்லிட்டுக்கு ஒரு நாளைக்கு முன்னாடியே விரதம் இருந்து எந்த எதுவும் பண்ணாமல் கறி சாப்பிடாம அப்போ தானே போவோம். சாமி எல்லாமே கும்பிட்டு ரொம்ப தெய்வத்தை கூப்பிட்டு தானே போவோம். அதனால நல்லா ஒரு மிக்க இதாக இருக்கும்னே. കാളയുമായുള്ള മൽപ്പിടുത്തത്തിൽ ജീവൻ നഷ്ടപ്പെട്ടവർ ഏറെയാണ്. എങ്കിലും ജല്ലിക്കെട്ട് ഇന്നും തമിഴ് മക്കളുടെ വികാരമാണ്, പോരാട്ടവീര്യത്തിൻ്റെ അടയാളമാണ്. അതിലുപരി തമിഴ്നാടിൻ്റെ ഹൃദയത്തൊടുപ്പാണ്. காயங்கள்லாம் நிறையா போட்டிருக்குண்ணே. உடம்பு முழுக்க ஒரு 20 இடத்துல காயம் போட்டிருக்கோம். அதெல்லாம் கண்டுக்கிறாம இப்போ ஒரு வாலில் குத்தி பிடிச்சா அடுத்த வாலில் இறங்கி மாடு பிடிக்கணும். மற்றவங்க முன்னாடி இப்போ காயம் பட்டாலும் வாடியில் அழுவக்கூடாதுன்னு நினைப்போம்னே. ஊரில் சின்ன சின்ன கண்டை போட்டு முதல்ல ஆடுவோம். அப்புறம் ஆளை பொறுத்துனே. இப்போ நாங்கள் போனால் மாடு, எங்களுக்கு கீழே இருக்க சின்ன பசங்கள்லாம் அவங்களுக்கு கண்டு சின்ன பிள்ளையிலேருந்து ட்ரைனிங் கொடுத்துக்கிட்டே இருப்போம். அப்போ கீழே விழுகிறது, எந்திக்கிறது இதெல்லாம் அப்போ இருந்தே பழகிடும். போக போக அது குத்துப்பட்டாலுமே அது பழகிடும். எப்படின்னா மாடு வந்து ஒரு கூட பிறக்காத தம்பி மாரி தான் வளர்த்துக்கிருக்கான். வீட்டில் நல்லா பாசமாக நல்லா வளர்த்துக்கிருக்கான். எவ்வளோ கஷ்டம் வந்தாலுமே மாடை நம்மளுக்கு வந்து கொடுக்க மனசு வராது. எவ்வளோ செலவு வந்தாலும் அதுக்கான செலவை நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம். மாடு பிடிக்கிறப்ப வந்து அதை பிடிச்சிட்டு நாங்கள் பண்ணினை மோந்து பார்ப்போம்னே. அந்த மாட்டோட வாடை வந்து எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த வாடைக்காண்டியே நாங்கள் மாடை பிடிச்சிட்டு பண்ணினை துவைக்காமல் வச்சுருப்போம். அப்படியே வாடையை பிடிச்சோம்னா அது ஒரு போதை மாதிரி இருக்கும். உரிமையாளருக்கும் பிடிகாரனுக்கும் எந்த இதுவுமே தொந்தரவே கிடையாது. ஏன்னா அவர் நம்ம விடுறா, அவன் பிடிக்கிறான், பிடிக்கலன்னா நம்மளுக்கு சந்தோஷம், பிடிச்சா அவனுக்கு சந்தோஷம்ன்ற ஒரே கான்செப்ட் மட்டும்தான் அந்த இடத்துல இருக்கும். அவர் துன்புறுத்தோ அவன் எங்களை அந்த மாதிரிலாம் கிடையாது. ஜல்லிக்கட்டுன்ற வந்து எங்களோட ரத்தத்தோட கலந்தது, எங்களுடைய வாழ்வியல். அதை வந்து மாற்ற முடியாது. தண்ணியை எப்படி மறக்காமல் குடிக்கிறோமோ அது மாதிரி மூச்சு காற்று மாதிரி தான் எங்களுடைய ஜல்லிக்கட்டை. ஜல்லிக்கட்டுனாலே வழிகள் நிறையா இருக்கும். இருந்தாலும் மறுபடியும் நாங்கள் ஜல்லிக்கட்டு தான் போக தோணுது. அது மைண்ட்லேயே எங்கள் ஊறிடுச்சு, ரத்தத்துலேயே. இன்றைக்கி நான் வெளி உலகத்துக்கு 4 பேருக்கு தெரிகிறேன்னா என்னுடைய காளைகளை வச்சு தான் நான் வெளியே தெரிகிறேன். இப்போ என் வாழ்வோட கலந்துருக்கிறது எதுனா என் ஜல்லிக்கட்டு காளைகள் மட்டும்தான். இந்த காளைகள் இருக்கிற வரைக்காட்டியே நான் உயிரோடு இருக்க வரையும் என் கட்டுத்தரையில் எப்பயுமே காளைகள் இருக்கும். தமிழர் என்ற சொல்லுக்கு இந்த கலாச்சாரம் ரொம்ப முக்கியத்துவம். அதனால் இதை நாங்கள் வழிநடத்தி கொண்டு போய்கிட்டு இருக்கோம். ഇതിലൂടെ തങ്ങൾക്ക് ജീവൻ തരുന്ന കാളയെ ജീവൻ കൊടുത്തും സ്നേഹിക്കുന്ന കർഷകരുടെ ആത്മാർത്ഥതയുടെ നേർക്കാഴ്ചയാണ് ജല്ലിക്കെട്ട് എന്ന ഈ വീരസാഹസ വിനോദം. സഹസ്രാബ്ദങ്ങളുടെ ഈ വീരചരിത്രം തമിഴ് മണ്ണിനെ എത്ര ചുവപ്പിച്ചാലും അതങ്ങനെ തുടർന്നുകൊണ്ടേയിരിക്കും. കാരണം ജല്ലിക്കെട്ട് ഒരു വിനോദം മാത്രമല്ല, അത് തമിഴ് മക്കളുടെ വികാരമാണ്.